ஆன்சர் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சார். கண்டென்ட்டுக்கு இப்படிப்பட்ட நபர்கள் கண்டென்ட்காகவோ இதுக்காகவோ எதுக்காகவுமே அடிமையாக மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்போம். நம்ம கொள்கை வந்து சிதைக்கப்படுற காரணங்கள், நம்மளை இது பண்ணுற காரணங்கள் அந்த மாதிரியான கேரக்டர் நான். பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் கிடையாது. இத்தனை பேர் பண்ணியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கேன்னு பாருங்கள் சார். இந்த எல்லாத்துலேயும் நான் அதிகமாக ரீக்ரியேஷன் பண்ணுறது உள்ளத்தில் நல்ல உள்ளம் சார். இது கஷ்டமான சீன் சார். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அவ்வளோ எனர்ஜி வேணும் சார் இந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விளக்கம் கொடுத்துக்கிறேன். கஷ்டமான சீனு, லேஸில் பண்ண முடியாது. முக எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள் சார். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இந்த கிண்டல் அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பென்சில் குத்துனாலே நம்ம தாங்க மாட்டோம், சின்ன ஊக்கு குத்துனாலே தாங்க மாட்டோம். நெஞ்சில் ஈட்டி குட்டினா எப்படி சார் இருக்கும் உணர்வுகள்? ஒட்டுமொத்த எக்ஸ்பிரஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன். இதுதான் நடிப்பு அரக்கன். எக்ஸ்பிரஷன்ஸை காட்டி அந்த என்னோட கண்ணை பாருங்கள், ஐபால் மூமெண்ட்டை பாருங்கள், முகத்தை பாருங்கள். ஒரிஜினலாக நெஞ்சில் ஈட்டி குத்துனா எப்படி இருக்கும்? திருப்பி சொல்கிறேன் சார். ஒரு குண்டூசி குத்துனா, இந்த விளக்கம் நான் எங்கேயுமே கொடுக்கல, உங்கள் சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு குண்டூசி குத்துனாலே தாங்க மாட்டோம். ஒரு ஈட்டி நெஞ்சில் குத்துனா ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்? கர்ணன் படத்தில் வர மாதிரி பண்ணுறேன். உள்ளத்தில் நல்ல ஓகே சார். இது நீங்கள் சிவாஜி மாதிரி நீங்களும் நடிச்சு காமிச்சிட்டிங்களா? இப்போ சிவாஜி ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை என்ன சொன்னாங்க சார்? அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். ஒரு உண்மையை சொல்லவா? அதாவது பழைய ஆக்டர் சிவாஜி கணேசன் சார் எல்லாரும் மறக்கிறப்ப திருப்பி சிவாஜி கணேசன் சாரை பற்றி நம்ம பேச வைக்கிறோம். உண்மையா இல்லையா சார்? அவர் மாதிரி நடிச்சு காட்டுறோம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது சார். இதுக்காக நீ வா போ வாடா போடான்னு யாராவது பேசுவாங்களா? சிவாஜி ஃபேன்ஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு? அப்புறம் அப்போல்லாம் யாரும் இல்லை சார். தஞ்சாவூர் போனப்போ சிவாஜி கணேசன் சார் செல்ல முன்னாடியே இதை நடிச்சு காமிச்சேன். பயங்கரமாக கிளிக் ஆச்சு. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே மில்லியன் வியூஸு. பாராட்ட தான் சார் செய்வாங்க சார். சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காட்டுறது அவர் வந்து தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஒரு மறைந்த நடிகரை நினைவூட்டுறோம் சார். நான் ஒன்று கேட்குறேன் சார். எப்பயுமே வல்லவனுக்கும் வல்லவன் வில்லாளி வில்லனும் வந்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு பெரிய மனிதர். நேற்று கூட எனக்கு ஒருத்தர் அமைச்சிருந்தாரு. ஏன்னா நான் நடித்த அக்யூஸ்ட் படத்தில் சார் சிவாஜி கணேசன் மாதிரி நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சேன்ல. அதுக்கு ஒருத்தர் அமைச்சிருக்காரு. சிவாஜி இருந்தால் நேரம் உங்களை கட்டி பிடிச்சி பாராட்டியிருப்பார். நல்லா தான் சார் நடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் தப்பான விஷயங்கள் கிடையாது சார். இது என்னமோ கொலை குட்டுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து அவங்களோட பொறாமையை காட்டுது சார். சின்னத்தனம் சார் இதெல்லாம். அது அடுத்தது சூரிக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சூரிய வந்து இல்லை சார். சார் ஓப்பனாக சொல்ல எதுவுமே பிரச்சனை கிடையாது. சும்மா சின்ன சின்ன கருத்துக்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, பிரச்சனை முடிஞ்சு. சும்மா வந்து நான் சூரிய திடீர்னு கோர்த்து விடுறாங்க சார். இல்லை அவர் படிக்கவே இல்லை, நான் படிச்சிருக்கேன். நீங்கள் நான் சொல்ல வேண்டியா? நான் ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் வந்த உடனே கொடுத்த வழக்காது தான். ஆரம்ப கட்டங்களில் கஷ்டப்பட்டார். ஓகேங்களா? ஸோ கஷ்டப்பட்டனால அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன கேரக்டர் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னு நான் சொல்ல வேணும். இப்போ வசதியாக வந்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி கேரக்டர் நடிக்க மாட்டேன், ஹீரோவை நடிப்பேன்னு சொல்கிறேன். அது நல்ல விஷயம் தான், அண்ணாவோட வளர்ச்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன அது கூட எதுக்கு வந்துச்சுன்னா, நிறைய ப்ரொடியூசருக்கு போகிறப்ப என்கிட்ட அவங்க அதை எடுத்துக்காட்டு சொன்னாங்க சார். அதுக்காக அவங்களுக்கு நான் இந்த மாதிரி விஷயத்தை இன்டர்வியூவில் சொன்னேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ சார் உங்களுக்கே தெரியும், என்னை கோடிக்கணக்கான மக்கள் தெரிஞ்சிருச்சு சார். என்னோட மார்க்கெட் ஏறி போச்சு சார். அதே சமயத்தில் படித்து ஆல்ரெடி ஒரு தொழிலில் நான் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரி இந்த மாதிரி கம்மியான சம்பளத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். இது தப்பு கிடையாது சார். இதை வந்து கோர்த்து விடுறாங்க சார். அவரோட அன்றாட சூழ்நிலைக்கு சூரியன் அப்படி வாங்கினாரு. பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க போவாங்களா, கேரக்டர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது இது பொது கருத்து சொன்னது. அண்ணா பேரை சொல்றதுக்கு காரணம் சார், ஏற்கனவே நான் ஒரு இடத்துல போனப்ப ஒரு ப்ரொடியூசர் சேலரி பேசுறப்ப இந்த உதாரணத்தை கொடுத்தாங்க சார். கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, கோயம்பேட்டில் ஃப்ரீயாக நடிக்கவே நிறைய பேர் இருக்காங்க திவாகரனாரு. ஆனால் அவங்ககிட்டலாம் உங்களை மாதிரி திறமை கிடையாது. யார் திறமை இருக்கோ அவங்கள தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ என்ன வச்சு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, என்னை எடுத்துக்கிற டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ சார் பாப்புலர் ஃபிகர் சார், வித் ஹானஸ்ட் மோடோட வந்த ஒரு பாப்புலர் ஃபிகர். நடிப்புன்ற ஒரு நாள் வந்திருக்கோம். நம்ம டாபாஸும் கிடையாது, சாருக்கே தெரியும். யார் பற்றியும் பேச மாட்டோம், ஹர்ட் பண்ண மாட்டோம். யதார்த்தமாக நம்மளோட வளர்ச்சியோட உச்சக்கட்டம் அப்படி கோர்த்து விட்றாங்க. செய்யாத விஷயங்கள்லாம், அதாவது ஸ்கூலில் குழந்தைங்க சொல்லுங்க இல்லையா, சார் சார் என் பென்சில் எடுத்துட்டான் சார், சார் சார் என்னை வெட்டுவேன்னு சொல்லிட்டான் சார், சார் சார் என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டான் சார், கிள்ளிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சின்னத்தனமான விஷயங்கள் சார். அவரை மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறாரு, இவரை மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவரை ஏன் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியதானே? உங்ககிட்ட வந்து நான் பேச போகிறேன்னா, உங்களை வந்து பார்க்க போகிறேன்னா நீங்களும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு. உங்களோட திறமை உண்மையிலேயே நல்லா இருந்தால் டேரக்டர் கூப்பிட்டு நடிக்க வைக்க போகிறாங்க. ஸோ வேணும்னே சார் ஒரு திறமையான நபர்களை வேணும்னே கோமாளித்தனம், கூத்தாடித்தனம், அதுக்கப்புறம் திறமையே இல்லாதவங்க, இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் சார், ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் பெரிய சார் எல்லாத்தையும் மட்டும் பண்ணுறாங்க சார். பொறாம பிடிச்ச உலகம்.
பொறாம பிடிச்ச வளவம்னா அந்த ஹேட்டர்ஸ்லாம் 1 மடங்கு தான் சார் இருப்பாங்க. அதுக்கு மேலே 3 மடங்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து அப்படி பேச மாட்டாங்க. ஒரு நல்ல ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்லையே இந்த பையன் புதுசாக இன்ஸ்டாகிராமில் தான் பண்ணுறோம்னா அப்போ ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல. ஏன்னா கூல் சுரேஷ் கூட உங்களை பத்தி கண்டிச்சு வீடியோ போட்டு இல்லை சார், இல்லை சார், அதெல்லாம் சொல்லவே இல்லை. யாராவது ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டாங்க, அவர் நழுவிக்கிட்டு தான் போனாரே தவிர என்னை பற்றி பேசவே இல்லை. அதெல்லாம் நியாயமாக சொல்லணும் இல்லையா? கூல் சுரேஷ் சார் டீசெண்டாக தான் பேசினார். அதே மாதிரி பேரரசு சார்கிட்ட நேற்று என்னோட ஃபோட்டோ சார் எங்கே போனாலும் என் ஃபோட்டோ ப்ரொமோவில் போட்டு விட்றாங்க. பேரரசு சார்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவர் பொது கருத்து தான் சொன்னார். திவாகர் கிவார்லாம் பேசவே இல்லை சார். அவருக்கும் என்னை பற்றி தெரியாது, ஓகேங்களா? அவங்க போய் நார்மலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து வர்றவங்களாம் என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவருக்கு அது பதில் சொல்லியிருக்காரு, அவர் கருத்து அது, ஓகேங்களா? அது அவரோட கருத்து. சரி, ஓகே சார். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து உங்க எத்தனை படம் நடிக்க போறீங்க சார்? இது வரைக்கும் 5 படம் நடிச்சிருக்கேன். 4 படங்களில் சின்ன சின்ன ரோல், 5ஆவது படம் கேரக்டராக மாறி இருக்கேன். இனிமேல் பார்ப்போம் சார், கடவுள் புண்ணியத்தில். சார் இன்னொன்று சொல்ல வரேன், என்ன நம்புகிற டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கேன் சார். நல்லா ஹார்ட் ஒர்க்கர், நல்லா வந்து நானே கேட்பேன் சார், எனக்கு லிஸ்ட் கொடுங்க சார், எனக்கு அதை பண்ணுங்க சார், இந்த சீன் பண்ணுறேன், அந்த சீன் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா நடிப்பு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தாழ்வாக நடந்துக்கிறேன் சார். 5ஆவது படத்தில் கேரக்டர் ரோலாக மாறிட்டேன். என் பிறந்தநாள் அதுவும் ஷூட்டிங், ஓகேங்களா? அப்படியே ப்ரொடியூசர் காலில் கும்பிட்டு விழுந்து தான் அந்த பணத்தை வாங்கினேன். சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும். நான் இது வரைக்கும் பட ஷூட்டிங்லாம் எனக்கு பிறந்தநாள் வந்ததே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு. இது என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் அவ்வளோ தாழ்வான ஒரு மனுஷன் சார். வேணும்னே இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படி நடக்கிறார். எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் லவ்வபுள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் சார். பாமா, போமா, செல்லம். ஸோ இப்படி நல்ல நபரை வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணி விட்டு கெட்டவங்களை காட்ட ட்ரை பண்ணுறாங்க சார். இன்ஸ்டாகிராமில் சேர்ந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நடிகர்களை பார்த்து தானே உள்ளே வந்தீங்க, உள்ளே வந்ததுக்கப்புறமா நடிகர் ஓப்பனாக சொல்லவா? ஓப்பனாக அதான் கொடுத்து விட்றாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் உங்கள் பேர் தான் போட்டு சார். அது காரணம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் வந்து யூடியூபரே கிடையாது. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் இதில் இருந்தாங்க சார், டிக்டாக்ல இருந்திருப்பாங்க. டிக்டாக்ல இருந்து இப்படி வந்து இந்த மாதிரியே வந்தவங்க ரீல்ஸில் வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். நான் வந்து இது எதுவுமே கிடையாது. வந்த 10 மாதத்துக்குள்ளே எப்படின்னா அவங்களுக்குலாம் பொறாமல் இருக்கத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட இது வந்து வெறும் 10 மாதத்துக்குள்ளே வரேன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது சார். ஸ்கூல் என்னோட சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக அந்த விஷயம்லாம் மறைக்கிறாங்க பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், அதெல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார். ஒரு பெரிய நிறுவனத்தில் லோயலா காலேஜில் படித்து பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க. லோயலா காலேஜோட ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூலோட காலேஜ் தான் லோயலா காலேஜ் சார். சேசு சபை நிறுவனம் சொல்லுவோம். அதை விட 10 மடங்கு ஸ்கூல். காலேஜில் கூட ரொம்ப இருக்காது. நாடகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சார். ஒரு நாடகம் போட்டினா 3 மாதம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். என்ன நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க? நாங்களே நாடகம் கதை எழுது. நான் தான் சார் லீடரு, டீம் லீடரே நான் தான் சார். நானே கதை எழுதுவேன். ஏதாவது நடிச்சு காட்டுங்க, நாடகத்தில் நடிச்சது. வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிச்சிருக்கேன். சொல்லுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசலாம். துதைக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களுடைய நாட்டு நட்டாயா, கலைப்பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கெட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வட்டி? சார் நிறைய பேசுறீங்க சார். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழிடம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். ஓகே, இது ஒரு சாம்பிள். எல்லா டயலாக்குமே நம்ம ஈஸியா பேசுவோம். நீங்களும் மதுரை, அவரும் மதுரை, சூரிய மதுரை. சொந்தம் சார் எனக்கு. அதெல்லாம் வெளியில சொன்னா அப்படியா? சொந்தக்காரா? சூரியோட சொந்தக்காரரு. இன்னும் டீப்பா விசாரிச்சா சரி வேணாம், அதெல்லாம் இது பண்ண வேணாம். ஸோ இதோட எனக்கு ரிலேஷன் தான் அவரு. அப்படியா? சூரியோடைய நண்பர்கள், சூரி சொந்தக்காரங்க யாராவது பேசுனாங்களா உங்ககிட்ட? ஆனா சொந்தம் சார். அவங்கள யாருமே தப்பா எடுத்துக்கல. அவர் ஹோட்டல்லாம் வந்து டெய்லி நாங்க சாப்பிட்றோம். தப்பா இருந்தா தான் எடுப்பாங்க. அவரு பொதுவான கருத்தை சொல்றாரு. எங்களை சொந்தக்காரரு. நான் இப்போ புதுசா சூரிய அண்ணா ஹோட்டல்ல போய் சாப்பிடல. நாங்கள் அக்கா ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் நம்மளை பற்றி தெரியும் இல்லையா? ஸோ ஓகே, இவர் எப்படி, இவங்க எப்படி அப்படின்றது தெரியாத நபர்கள் தான் வேணும்னே கோர்த்து விடுறது. அதான் சார், பொறாமை இருக்க தான் சார் செய்யும். போட்டி, பொறாமைகள், செய்யாத விஷயங்களை கோர்த்து விடுறது, இதுதானே உலகம் உங்களுக்கு. கமல் சார் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக 3ஆம் பிறை கமல் சார் மாதிரி அந்த இது வச்சு பண்ண வரல சார். விஜய் விஜய் ராமா ராமா விஜய் 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 விஜய். வேற எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சார் தனுஷனா பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? எந்தெந்த நடிகர்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சில நடிகர்களாக வெளியில சொல்ல முடியாது. ஏன்? அது கான்ஃபிடென்ஷியல் சார். அப்படியா? ஆர்ஜே பாலாஜி உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்காரா? பாஸ் சார். அப்போ பேசியிருக்காரு இல்லை, பாஸ்ன்டே கொஸ்டின். அப்போ நாங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பாஸ். ஓகே, சரிங்க சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பல இடங்களில் நடிச்சு காட்டுறீங்க, பல இடங்களில் ரீல்ஸ் போடுறீங்களா?
அப்போது அந்த நடிகர்களை மாதிரியே பண்ணும்போது அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் உங்கள் மேலே கோவப்படுவாங்களா? சந்தோஷம் தான் சார் படுவாங்க. இப்போ 3 படம் தனுசு நான் நடக்கிறதுலாம் ஐகானிக் சீனாக தான் எடுத்து பண்ணுவேன். இதெல்லாம் தப்பு கிடையாது இல்லையா? ரசிகர்கள் வந்து ஒரு சீனை ஒரு திறமையான கலைஞன் வர வர நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க, தலையை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எங்கே போனாலும் ஆரவாரம் ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்தில் கிளைமாக்ஸ் சீனில் வந்து கத்தி தேட்டரை கிளின்னு கிழிச்சிட்டாங்க பசங்க. அப்படி நம்மளை ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த இப்போ அவரை தெரியும், வந்து இறங்குற ஆட்டோவில் நம்மளை பற்றி தெரியும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறார் ஆட்டோக்காரரு. எல்லாருக்குமே நம்மளை தெரியுது. நம்ம தெரியாத நபரில் வருவாங்க, நம்மளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க. நிறைய ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன், காலேஜ் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். ஓகேங்களா? ஸ்கூலு காலேஜ்லாம் எல்லா நபரையும் கூப்பிட மாட்டாங்க, ஃபேமஸான நபரும் கூப்பிட மாட்டாங்க. குவாலிஃபிகேஷன் படிப்பு கூப்பிடுவாங்க, நல்ல கேரக்டர், அங்கேயும் போய் நடிச்சு காட்டுறோம். நிறைய ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக குறைஞ்ச காலம் சார் 10 மாதத்துக்குள்ள அந்த லெவல் வந்திருக்கேன் சார். நான் யூடியூபர்லாம் கிடையாது, வெறும் இன்ஸ்டாகிராமில் திறமையை காமிச்ச நபர். ஸோ திறமையான நபர்கள் வரப்ப நல்ல மரம் இருக்கு இல்லையா, காய்ச்சி கொள்ளுங்கிற மரத்தை, பச்சை மரத்தை கல்லடி நிறைய ஒழுகும். இதே பட்டு போன மரத்தை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால தான் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பின்னாடி உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த அடி அடிக்கிறாங்க பண்ணுறாங்க சார் நிறைய. அந்த நேரம் எது வியூஸ் போகும், என்ன அதாவது ஓப்பனாக சொல்லுவா, நல்ல எஜுகேட்டடு, நல்ல பர்சன், நல்ல தரமான ஆட்கள் அதை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பொறாமை உள்ளவங்க, போட்டி உள்ளவங்க, கண்டென்ட்டுக்காக பண்ணால் கண்டென்ட்டுக்காக. உங்களுக்கே என்னை பற்றி தெரியும் சார், பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ நம்ம 2 பேருக்குமே ஏதாவது ஒன்று டக்கு நேரம் முட்டிடுவேன் மீன்ஸ் என் பக்கம் நாயாக இருந்தா. இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் எதுவுமே அநியாயம் கிடையாது, நாம கேட்குறீங்க நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். கண்டென்ட்டுக்கு இப்படிப்பட்ட நபர்கள் கண்டென்ட்டுக்காகவோ எதுக்காகவுமே அடிமையாக மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்போம். நம்ம கொள்கை வந்து சிதைக்கப்படுற காரணங்கள், நம்மளை இது பண்ணுற காரணங்கள், அந்த மாதிரியான கேரக்டர் நான். பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் கிடையாது. இத்தனை பேர் பண்ணியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கேன்னு பாருங்கள். இல்லைப்பா நான் பண்ணுறது கரெக்டு, உங்களை திறமை இருந்தால் நீங்கள் நடிச்சு காட்டுங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். என்னை ஒரு நபர் அவமானப்படுத்துகிறப்ப கூட சார், என்னை ஒரு நபர் அவமானப்படுத்துகிறப்ப கூட எல்லாரும் முன்னாடி சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காட்டுறேன்னு சொன்னேன். என்னை கிண்டலும் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்டர் உங்களை மாதிரி அறிவுபூர்வமானவங்க என்ன நினைப்பாங்க, நான் பாடுற அந்த பையன் இவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான், அவன் எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுக்கிட்டு இருக்கான், நடிப்பு நல்லா இருக்குது. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்லாம் நெஞ்சு ஈட்டியில் குட்டி அந்த இதை பாருங்கள் சார், மசில் கண்ட்ராக்ஷனை பாருங்கள். அசால்ட்டாக பேசுகிறாங்க. ஒரு குண்டூசி குத்துனா நம்ம தாங்க மாட்டோம், நெஞ்சு ஈட்டியில் குத்துனா நம்ம சும்மா மசில் இதை பாருங்கள் சார், மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகும், வலி உயிர் போகும், ஃபேஸ் மாறுமா மாறாதா, ஃபேஸ் மாறும் அப்படின்னும். அதாவது அந்த புடுங்குற சீன் இருக்குல்ல, புடுங்கி கடைசியில் சாகுறப்ப ஐபால் மேலே போய் வாய் ஓப்பனில் இருக்கும் சார். ரியாலிட்டியாக நம்ம நடிக்கிறோம்.